சொன்னா கேளுப்பா, அது தீப்பா. இது தேப்பா. நீ சொன்னா கேட்க மாட்டியே. இல்ல அது தீ தான். இல்ல நீ சொன்னாலும் இது தான். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. அதை நிறுத்துங்கப்பா. இங்கிலீஷ்ல நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தை த. அதுல கன்ஃபியூஷனா? வாங்க கிளியர் பண்ணிடுவோம். இது தேவா தீயாங்கிறது இந்த வார்த்தைக்கு அடுத்தது என்ன வார்த்தை வருதுங்கிற பொறுத்து மாறும். உதாரணத்துக்கு அங்க அடுத்த வார்த்தையில வவல் சவுண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அங்க தீன்னு சொல்லணும். அது என்ன வவல் சவுண்டு? அது ஒண்ணுமே இல்லை. நம்ம தமிழ்ல ஆலேருந்து அவ்வண்ணா வரைக்கும் இருக்கக்கூடிய சவுண்டு ஃபர்ஸ்ட் சவுண்டா இருந்துச்சுன்னா தி அப்படின்னு சொல்லணும். மற்ற சவுண்ட்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா தன்னு சொல்லலாம். தி ஆப்பிள், தி இங்கிலீஷ் புக், தி அயன் ஏஜ் இப்படி எல்லாம் சொல்லணும். இது இல்லாம வேற கான்சனன்ட் லெட்டர்ல வருது அப்படின்னா த சேர், த பென், த ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லணும். அந்த தேவுக்கு அப்புறம் என்ன வார்த்தை வருதோ அதுல ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்னவோ அதை வச்சுதான் தேவா தீயாங்கிறது. கிளியர் ஆச்சா? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க.